முன்னாடிலாம் எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா, ஈஸியா ஒரு ஸ்லிங் பேக் மாட்டிட்டு ஜாலியா கிளம்பி போயிடுவோம். அதுவும் எங்கேயாவது ஒரு இடம் நல்லதா நம்ம கண்ணுக்கு ஒரு பட்டுறக்கூடாது. உடனே வந்து ஃபோட்டோ ஷூட் தான், செல்ஃபி தான். ஆனா, இப்ப எல்லாமே உல்டாவா மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய பேக்கா இருந்தாலும் இவங்களோட திங்ஸ் வைக்கிறதுக்கே சரி போதில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு திருமலைக்கு. ஸோ 1 மந்த் பிஃபோராவே பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டைமில் போனா வந்து கூட்டம் வந்து கம்மியா இருக்கும். அதனால ஈஸியா தரிசனம் முடிச்சுட்டு எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு ஜாலியா வரலாம். குட்டீஸ்களோட போறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் பண்ணபடியே வந்து மண்டே நைட்டு வந்து கிளம்பியாச்சு. நம்ம வந்து என்னதான் பிளான் பண்ணியிருந்தாலும் பார்த்து பார்த்து ஆனா அதில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்குவாரு மேல இருக்கிறவரு. அதே மாரி தான் நடந்துச்சு. எப்ப திருப்பதி போய் ரீச் ஆனோமோ, அப்ப ஆரம்பிச்சதுங்க மழை. கன்டினியூஸான மழை. போய் ரீச் ஆனதுலேருந்தே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வேளை. ஆனா நாங்க போய் ரீச் ஆனதுலேருந்தே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து கவுண்டர்ல வந்து டிக்கெட் வாங்கிட்டு திருமலைக்கு மேல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஜென்ரலாவே இந்த குட்டி பசங்களோட எங்கேயாவது வெளியில போனா, குட்டி வாண்டுசுகளோட நம்ம எதுவும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவையானத பண்ணிட்டு, அவங்கள கவனிக்கிறதுலயே நம்ம முக்காவாசி நேரம் போயிடுங்க, செலவாயிடும். ஆனா இந்த ட்ரிப்பு வந்து சொல்லவே வேணாம். அங்க மலையில வந்து திருமலையில வந்து நெறைய பனிங்க. செம்ம பனி. இதில மழை வேற கன்டினியூஸான மழை. அந்த க்ரவுட்ல வந்து பசங்கள கீழவும் விடவும் முடியல. அவங்களும் நிக்கல. ரொம்ப தூக்கு தூக்குன்னு அடம் பிடிச்சுட்டே இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அந்த க்யூல வந்து தரிசனம் பார்க்குற க்யூல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அங்கேயும் அவங்கள தூக்கி வச்சுட்டே சுத்திட்டு டோட்டலா ஒரு 2 டேஸ் அவங்கள தூக்கி வச்சுட்டே திரிஞ்சுட்டு இருந்தோம். அதனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அந்த டயர்ட்ல வந்து நெறைய கடைங்கள கூட எதுவும் போய் பார்த்து நெறைய வாங்கவும் முடியலங்க. ஆனாலும் ஒரு வழியா வந்து நல்லபடியா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்ததே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. எப்படா வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு.